பொலிவுடன் மாலை நியூஸ். குமரி மாவட்டத்தில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த முழு மூச்சுடன் பாடுபடுவேன் என கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தெரிவித்தார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிட்ட விஜய் வசந்த் பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்நிலையில் வாக்காளர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக நாகர்கோவில் மாநகர பகுதிகளில் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியானது பார்வதிபுரம் சந்திப்பில் உள்ள முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தி திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி திறந்த வாகனத்தில் நன்றி அறிவிப்பு பிரச்சார பயணம் துவங்கியது. வெட்டுர்ணி மடம், வாத்தியார் விலை, அருகுவிலை, வடசேரி, ஒழுகினசேரி, வடிவிஸ்வரம், கோட்டார், செட்டிக்குளம், வேப்பமூடு, கிறிஸ்துவ நகர் வழியாக நடுக்காட்டு இசக்கியம்மன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். முக்கிய வீதிகளில் அவர் பேசுகையில், ஏற்கனவே 4 வழிச்சாலை திட்டம் கிடப்பில் போடப்பட்டு இருந்தது. மத்திய மந்திரியை சந்தித்து அந்த பணிகளை விரைவாக முடிக்க கேட்டுக்கொண்டேன். அதன் அடிப்படையில் பணிகள் தற்போது வேகமாக நடைபெற்று வருகிறது என்றும், இதேபோன்று மாவட்டத்தின் அனைத்து வளர்ச்சி பணிகளையும் மேற்கொள்ள முழு மூச்சுடன் பாடுபடுவேன் என பேசினார். இதில் திமுக கிழக்கு மாவட்ட செயலாளரும் நாகர்கோவில் மாநகராட்சி மேயருமான மகேஷ், மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவர் நவீன்குமார், மதிமுக மாவட்ட செயலாளர் வெற்றிவேல் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் உட்பட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புத்தம் புது பொலிவுடன் மாலை நியூஸ்.